பாத தாமரை. பூஜிதாப்ஜ சரணாய, பூஜித அப்ஜ சரணாய, பூஜிக்கப்பட்ட தாமரை திருவடிகளை உடையவருக்கு நமஸ்காரம். பிராமணர் முதலான எல்லா மக்களாலும் பூஜிக்கப்பட்ட திருவடி தாமரைகளை உடையவர். அப்ஜ என்றால் தாமரை, அப் என்றால் ஜலம், ஜலத்தில் ஜனிப்பது அப்ஜம். ஜலஜம் என்று கூட தாமரைக்கு ஒரு பெயர். அம்புஜம் என்றாலும் தாமரைதான், அம்பு என்றாலும் ஜலம்தான். ஜலாசயமான சரஸ் என்கிற குளத்தில் பிறப்பதால் சரசிஜம், சரோஜம் என்று பெயர். ஜலஜா, அம்புஜா, சரோஜா என்று பெயர் கூட வைக்கிறோம். வனஜா என்பதும் தாமரையின் பேரில் உண்டானதுதான். வனம் என்றால் காடு அல்லவா? காட்டிலேயா தாமரை முளைக்கும் என்று தோன்றலாம். வனம் என்பதற்கும் ஜலம் என்று ஒரு அர்த்தம் உண்டு. ஜலத்துக்கு கம் என்று இன்னொரு பெயர். கம்மில் பிறப்பதாலேயே தாமரையை கம்ஜம், கஞ்சம் என்பது. கஞ்சலோச்சனே, கஞ்சதளாய தாக்ஷி என்றெல்லாம் பாட்டுக்களில் வருகிறது அல்லவா? நீரமும் ஜலம்தான். நீரம்தான் நீர். தாமரையை நீரஜம் என்று சொல்கிறோம். இப்படியே வாரி, அதுவும் ஜலம்தான். அதை வைத்து வாரிஜம் என்பது. அப்ஜம் என்றால் தாமரை என்று சொல்ல வந்தேன். சமஸ்த ஜனங்களும் பூஜை செய்து பூ போடும் பாதம் தாமரைப் பூவாக இருக்கிறது. அத்தனை அழகு, குளிர்ச்சி, சௌகுமாரியம், மென்மை. தாமரையில் இருந்து தேன் வழிகிற மாதிரி திருவடித் தாமரையில் இருந்து காருண்யாமிர்தம் வழிகிறது. முருகன் சக்தி சர்ப்பம். வாசுகி தக்ஷகாதி சர்ப்ப ஸ்வரூப தரணாய. வாசுகி, தக்ஷன் முதலான சர்ப்பங்களின் ரூபத்தை எடுத்துக் கொண்டிருப்பவர். சர்ப்பம் என்றால் பிராணசக்தியான குண்டலினி என்று அர்த்தம். குண்டலம் மாதிரி பாம்பு வளைத்து சுருட்டிக் கொண்டு படுத்துக் கொள்கிறது அல்லவா? அப்படித்தான் சாதாரணமாக நாம் இருக்கிற ஸ்திதியில் பிராணசக்தி சுருட்டிக் கொண்டு தூங்குகிற மாதிரி இருக்கிறது. சாதனை செய்தால் அது விழித்துக் கொண்டு மகா சக்தியோடு பிரகாசித்து எழும்பி அப்புறம் பரமாத்ம ஸ்வரூபமான பரம சாந்தியில் ஐக்கியமாகிவிடுகிறது. குண்டலினி சக்தி என்று அதை அம்பாளாகச் சொல்வது. அதனால்தான் பரமசிவனுக்கு ஒரே நாகாபரணம், நாக குண்டலம் போட்டுக் கொண்டிருக்கிறார். சிவகுமாரனான சுப்பிரமணியர் சக்தி ஸ்வரூபமாக இருப்பவர். சுப்பிரமணியர் என்றார் வேல்தான் முக்கியமாக நினைவுக்கு வருவது. எல்லா சுவாமிக்குமே ஆயுதங்கள் இருந்தாலும் சுப்பிரமணியரும் அநேக ஆயுதங்களை தரித்துக் கொண்டிருந்தாலும் சாக்ஷாத் அவரே வேலாயுதம் என்று நினைக்கிற அளவுக்கு எந்த சுவாமியுடனும் எந்த ஆயுதத்தையும் ஐடென்டிக்கலாக சர்வ சமமாக நினைப்பது இல்லை. அந்த வேலுக்கு என்ன பேர் என்றால் சக்தி, சக்தியாயுதம் என்பதே. சக்திவேல் என்பார்கள். சக்தி ஸ்வரூபமான அவர் குண்டலினி ஆனபடியால் சர்ப்பஸ்வரூபமாக இருக்கிறார். சொப்பனத்தில் பாம்பு வந்துதா, அப்ப சுப்பிரமணியருக்கு பிரீதி செய்யணும் என்றுதான் சொல்கிறோம். ஷஷ்டி பூஜை என்பதே நாகராஜ பூஜையாக பண்ணுகிற வழக்கம் இருக்கிறது. குறிப்பாக புத்திரதோஷம் நீங்க ஷஷ்டி விரதம் நாகபூஜை என்று சொல்கிறோம். தேவர்கள் எல்லாம் தங்களுக்கு மகா சக்திமானாக சேனாதிபதி வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதன் பேரில் சக்தி ஸ்வரூபமான புத்திரனை பரமேஸ்வரன் அவர்களுக்கு வரமாக தந்தார். அவரையே ஜனங்கள் தங்களுக்கு புத்திரவரம் வேண்டி ஷஷ்டியில் விரதமிருந்து பூஜை செய்கிறார்கள். அதில் சர்ப்பத்திற்கு, புற்றுக்கு பால் நைவேத்தியம் முக்கியமாக செய்கிறார்கள். ஆந்திர கர்நாடக தேசங்களில் சுப்பிரமணியருக்கு நராக்கிருதியில் விக்கிரகம் வைப்பது இல்லை. நாகஸ்வரூபமாகத்தான் அங்கே கோவில்களில் இருக்கும். சுப்பிரமணியா என்றே கன்னட தேசத்தில் ஸ்தலம் இருக்கிறதே, அங்கே கூட அப்படித்தான். சுப்பராயுடு என்று தெலுங்கர்கள் செல்லமாகச் சொல்வதே பாம்பையும் குறிப்பதாக இருக்கிறது. ஆச்சாரியாள் புஜங்கத்திலே சுப்பிரமணியரை நாகத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லியிருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று ஆரம்பித்தேன். டைட்டிலை நினைத்ததுமே சட்டென்று சிரிப்பு வந்துவிட்டது. பேரே புஜங்கம். புஜங்கம் என்றாலே பாம்புதான். அதற்கு கால் கிடையாது. மரவட்டை கம்பளி பூச்சைக்கெல்லாம் எண்ணி முடியாத கால்கள். சர்ப்பத்துக்கு காலே கிடையாது. உடம்பு முழுக்க புஜம் மாதிரி சாட்டை ஆட்டமாக நீண்டிருக்கிறது. புஜத்தை அப்படியே வளைத்து வளைத்து இழுத்து கொண்டு போகிறதால் அது புஜங்கம். பாம்பின் கதி மாதிரியே அமைந்த ஒருவித சந்தத்துக்கு புஜங்க பிராயதம் என்று பெயர். அந்த மீட்டரில் உள்ள ஸ்லோகத்தை சொல்லும் போதே பாம்பு வளைந்து வளைந்து போகிற மாதிரி இருக்கும்.
ஆச்சாரியால் பல தெய்வங்களின் மேலே புஜங்கம் பாடியிருக்கிறார். ஆனாலும் புஜங்கம் என்ற மாத்திரத்தில் நினைப்பது சுப்பிரமணிய புஜங்கத்தைத்தான். மற்ற சுவாமிகளின் மேலே அஷ்டகம், பஞ்சரத்னம், இன்னும் பலவிதமான ஸ்துதிகளையும் பண்ணிவிட்டு ஒரு புஜங்கமும் பண்ணியிருக்கிறார். ஆனால் சுப்பிரமணியர் பேரில்தான் சொல்ல வேண்டியது அத்தனையையும் அடக்கி ஒரே ஒரு புஜங்கம் மட்டும் பண்ணி நிறுத்திவிட்டார். இதுவே ப்ரூஃப் தான் அவர் நாகசுப்பிரமணியமாகவே சுவாமியை காட்டுவதற்கு என்று புரிந்தது. தெய்வங்களிடம் முரண்பாடுகளும் ஒன்று சேர்தல். சர்பர ஸ்வரூபம் என்று சொல்லும்போது சர்ப்பங்களின் தலைவர்களாக உள்ள வாசுகி, தக்ஷன் ஆகியவர்களை தீட்சிதர் குறிப்பிட்டு அந்த ரூபங்களை எடுத்துக்கொண்டவனே என்கிறார். சர்ப்பஜாதியில் முக்கியமான 7 சர்ப்பங்கள் படம் போட்டு அதற்கே ஷஷ்டி பூஜை பண்ணுகிறது உண்டு. வாசுகிதான் நாகலோகத்தில் நாகராஜாவாக இருப்பது. மந்திரமலையை இந்த வாசுகியால் கட்டித்தான் அமிர்த மதனத்தின் போது க்ஷீராப்தியை கடைந்தது. விசித்திரமாக இருக்கிறது. அமிர்தத்தை உண்டாக்க விஷ பாம்பு உபகரணமாகிறது. விரோதமாக இருக்கிறவை எல்லாமும் சத்காரியத்தில் ஒன்று சேர்ந்து விடுவதே இதற்கு தாத்பரியம். சுப்பிரமணியர் சர்ப்பஸ்வரூபர் என்பதை பார்த்தாலே இந்த ஒன்று சேர்தல் தெரியும். அவர் வாகனம் என்ன? மயில். அது சர்ப்பத்தின் பரம வைரி. ஒரு சர்ப்பத்தை அது நசுக்கிக் கொண்டிருக்கிற மாதிரியே சித்தரித்திருக்கும். நாகபந்த மயூரா என்று திருப்புகழில் கூட இருக்கிறது. சர்ப்பத்தை நசுக்கிக் கொண்டு அதன் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற மயிலின் மேலே உட்கார்ந்து கொண்டிருப்பவரே சர்ப்ப ஸ்வரூபர். சிம்ஹ சொப்பனம் என்பதாக சொப்பனத்தில் சிங்கத்தை பார்த்தால் கூட யானைக்கு பயத்தில் பிராணன் போய்விடும். ஆனால் சிங்கத்தின் மேலேயே ஒரு யானை உட்கார்ந்திருக்கிறது. விக்னேஸ்வரரின் அநேக மூர்த்தங்களில் ஹேரம்பர் என்று ஒன்று கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஹேரம்ப கணபதிக்கு சிம்மம்தான் வாகனம். பாம்பு, மயில் மாதிரிதான் பாம்பும் கருடனும். மகாவிஷ்ணுவுக்கு ஒன்று படுக்கை, மற்றது வாகனம். மயிலும் கருடனும் பாம்பை தின்றுவிடும் என்றால் பாம்பு சந்திரனை தின்றுவிடும். அப்படித்தானே கிரகணத்திற்கு கதை சொல்லுகிறோம். பரமசிவன் சிரசிலோ பாம்பு இருக்கிறது, சந்திரனும் இருக்கிறது. பார்வதி பரமேஸ்வராலை தம்பதியாக பார்க்கும்போதும் இப்படியே விசித்திரமாக இருக்கிறது. மாட்டை பார்த்தால் சிங்கம் விடுமா? ஒரே அடியில் அடித்து போட்டு தின்றுவிடும். ஆனால் பரமசிவன் ரிஷப வாகனத்தில் உட்கார்ந்திருக்க அம்பாளோ சிம்மவாகினியாக இருக்கிறாள். தாத்பரியம் பரமாத்மாவின் சந்நிதியில் நேர் எதிராக இருப்பதெல்லாமும் கூட துவேஷபாவம் போய் ஒற்றுமையாக சேர்ந்து விடுகின்றன என்பதுதான். வாசுகி தக்ஷாகாதியில் இருந்தோம். வாசுகிதான் அமிர்தம் எடுக்க கடை கயிறு என்று சொன்னேன். முருக ஆதிசேஷர்கள். வாசுகியேதான் ஆதிசேஷன் என்றும் அவை வெவ்வேறே என்றும் 2 விதமாகச் சொல்கிறார்கள். அது எப்படி ஆனாலும் ஆதிசேஷனுக்கும் சுப்பிரமணிய சம்பந்தம் உண்டு. வெங்கட்ரமண சுவாமிக்கு சுப்பிரமணிய சம்பந்தம் நிறைய தெரிகிறது. திருப்பதி மலைக்கு அல்லது திருமலைக்கு சேஷசைலம், சேஷகிரி, சேஷாச்சலம் என்றெல்லாம் பேர். அது ஆதிசேஷ ஸ்வரூபம். சர்ப்பஸ்வரூப தரணராக சுப்பிரமணியர்தான் அப்படி மலையாக இருக்கிறார். திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வர க்ஷேத்திரமான போதிலும் ஒன்று சேர்ந்த அந்த 2 பேரையும், அம்பாளையும் சுவாமியையும் 3 பேராக சோமாஸ்கந்தமாக்கிய சுப்பிரமணியருக்கும் அங்கே ரொம்ப விசேஷம். அந்த திருச்செங்கோட்டுக்கு நாகாச்சலம், நாககிரி என்றும் பெயர். சேஷாச்சலம், சேஷகிரி என்ற அதே அர்த்தம்தான். காஞ்சிபுரத்தில் காமாட்சி ஆலய உள்சுற்றில் நுழையும் போதே ஆதிசேஷன் என்று பேர் போட்டு சர்ப்பஸ்வரூபத்தில் சுப்பிரமணிய சுவாமிதான் இருக்கிறார். வாசுகி தக்ஷகாதி. தக்ஷனும் நாகர்களில் முக்கியமானவன். சர்ப்ப யாகம் பண்ணி பாம்பு ஜாதியையே பூண்டோடு இல்லாமல் பண்ணிவிட இருந்த ஜனமேஜயனை பழிதீர்த்துக் கொண்டது தக்ஷகன்தான். தேவர்கள் தொழும் தேவதேவன். வாசவாதி சகல தேவ வந்திதாய. பூசூராதி என்று பூமியிலே ஆரம்பித்தவர் இப்போது தேவலோகத்தில் உள்ள நிஜ சூரர்களை பற்றியே பாடுகிறார். பூசூராதி என்று கீழ்ஸ்தாதியில் கனமாக பொருத்தத்தோடு ஆரம்பித்தவர் இப்போது மேல் லோகவாசிகளைப் பற்றி மேல்ஸ்தாதியில் லலிதமாக சாகித்யத்தை கொண்டு போயிருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், வாசவன் என்கிற இந்திரன் முதலான எல்லா தேவர்களாலும் வணங்கப்படுபவர் சுப்பிரமணியர். அஷ்டவசூக்கள் என்று தேவர்களில் ஒரு கிளாஸ். அவர்கள் இந்திரனுக்கு பரிவாரமாக இருப்பவர்கள். அதனால்
அவன் வாசவன். சாதாரணமாக ரகுவின் வம்சத்தில் வந்தவன் ராகவன், பிருகு வம்சத்தில் வந்தவன் பார்கவன் என்றுதான் இருக்கும். இங்கே வசு வம்சத்தில் வராமல் அவர்களுக்கு அதிபதியாக இருக்கப்பட்ட இந்திரனுக்கு வாசவ பேர் இருக்கிறது. இந்திரன் தேவராஜா, அவனே நமஸ்கரிக்கிறான் என்றால் யதா ராஜா ததா பிரஜா என்று எல்லா தேவர்களும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதானே. அதுதான் வாசவாதி சகல தேவ வந்திதாய. சூரபத்மா தேவர்களை அடித்து துரத்திவிட்டு இந்திரனின் சிம்ஹாசனத்தை அபகரித்தபோது தேவர்கள் எல்லோரும் தங்களுக்கு மகாசக்தனாக ஒரு சேனா நாயகன் வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணித்தான் ஈஸ்வரன் சுப்பிரமணியரை படைத்தது. அதனால் அவர்கள் அவரை ரொம்பவும் பூஜிக்கத்தானே வேண்டும். பூஜித்தது மட்டுமில்லை, இந்திரன் தன்னுடைய குமாரியான தேவசேனையை சுப்பிரமணியருக்கே கன்னியாதானம் பண்ணி அவரை மாப்பிள்ளையாக்கிக் கொண்டு விடுகிறான். தேவர்களுக்கு சேனாபதியாக இருப்பவர் தேவசேனா பதியாகவும் ஆகிறார். அதைத்தான் பாட்டில் பிற்பாடு தேவராஜ ஜாமாத்ரே என்று சொல்லியிருக்கிறது. தேவராஜனின் ஜாமாதா, அதாவது மாப்பிள்ளைக்கு நமஸ்காரம் என்று சொல்லியிருக்கிறது. இருவிதத்திலும் திருமாலின் மருமகன். ஒரு சமாச்சாரம் ஞாபகம் வருகிறது. தேவசேனையை இந்திரனின் குமாரி என்கிறோம், வள்ளியை நம்பிராஜன் குமாரி என்கிறோம். சூரமகள் குரமகள் என்று சொன்னேன். ஆனால் வாஸ்தவத்தில் 2 பேருமே மகாவிஷ்ணுவின் குமாரிகள்தான். அவருடைய ஆனந்த பாஷ்பத்தில் இருந்து உத்பவித்தவர்கள். அப்புறம் ஒவ்வொரு காரணத்துக்காக ஒருத்தி இந்திரனிடமும் மற்றவள் நம்பிராஜனிடமும் பெண்ணாக வளர்ந்தார்கள். மகாவிஷ்ணு யார்? சாக்ஷாத் அம்பாளின் உடம்பிறப்பு, அதாவது சுப்பிரமணிய சுவாமியின் மாமா. மாமா பெண்களைத்தான் இவர் முறை தப்பாமல் கல்யாணம் பண்ணிக்கொண்டு மருமகன் என்ற வார்த்தையை 2 அர்த்தத்திலும் ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால்தான் போலிருக்கிறது அருணகிரிநாதர் முருகோனே என்று சொல்கிற அளவுக்கு மருகோனே மருகோனே என்றும் பாடியிருக்கிறார். பிள்ளையார் கூடத்தான் விஷ்ணுவுக்கு மருமகனாக இருந்த போதிலும் மால் மருகோன் என்று சுப்பிரமணியரையே சொல்கிறோம். சைவ வைஷ்ணவ ஒற்றுமை. துவேஷ பாவம் போய் ஒன்று சேர்ந்து விடுவதைச் சொன்னேனே, இங்கேயும் அதற்கு எக்ஸாம்பிள். விஷ்ணுவின் பிள்ளையான மன்மதனை எரித்த ஈஸ்வரனுக்கு அதே நேத்ராக்கணியில் இருந்து பிறந்தவர் சுப்பிரமணியர். இவருக்கே அந்த விஷ்ணு ஒட்டிக்கு இரட்டியாக தம் பெண்களை கல்யாணம் பண்ணி தந்திருக்கிறார். இப்படி பார்த்து கொண்டு போனால் சைவம் வைஷ்ணவம் என்பது கூட போய் ஸ்ரீ சுப்பிரமணியாய ஒரு வைஷ்ணவருக்கு மாஸ்டர் பீஸாக இருப்பது விசித்திரமே இல்லை, ரொம்ப நியாயம்தான் என்று ஆகிவிடும். விஷ்ணுவின் மாப்பிள்ளைதானே அவர். மாப்பிள்ளையிடமில்லாத பிரியமும் மரியாதையும் உண்டா? இன்னும் ஒருபடி மேலே அம்பாள் விஷ்ணு சகோதரிதானே. மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு யார் தாரை வார்த்து தருவது? பெருசாக லோகமே கொண்டாடுகிற சில்பமாக அடித்து வைத்திருக்கிறதே. முதலில் சமஸ்த ஜனங்களும் பூஜிப்பதாகச் சொன்ன தீட்சிதர் அப்புறம் சகல தேவர்களும் வந்தனை செய்வதைச் சொல்கிறார்.